தனது மனைவியை கொடூரமா கொன்ன வில்லனை கண்டுபிடிக்கிற ஹீரோவோட கதை. இதுல என்ன புதுமைன்னு கேட்குறீங்களா? ஹீரோ வசந்த் ரவி பார்த்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஓவரா சரக்கடிச்சதால கண் பார்வையை இழந்துடுறாரு. பூட்டின வீட்டுக்குள்ள இன்னொரு அறையில் அவர் இருக்கும்போதே உள்ள வந்து மனைவியை கொலை பண்ணவனை பார்வையற்ற ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றது தான் படத்தோட ஹைலைட்டே. இதுக்கு இடையில வரிசையா கொலைய பண்ணிட்டு அவங்களோட இடது கையை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு போற வில்லன் சுனிலுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கொலைகளுக்கு என்ன காரணம்? கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்ற கோணத்துல கதை நகருது. கடைசியில கொலையாளி யாருன்றத சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில சொல்ற படம் தான் இந்திரா. புதுமுக இயக்குனர் சபரிஷ் நந்தா இந்த படத்தை இயக்கி இருக்காரு. முதல் பாதி பார்த்தீங்கன்னா வழக்கமான சீரியல் கில்லர் கொலைகள், சுனிலோட சைக்கோ நடிப்பு, ஹீரோவோட விசாரணைன்ட்டு வழக்கமான படம் போதில் நகர்ந்து போகுது. இடைவேளைக்கு அப்புறம் இன்னொரு தளத்தில் கதை பயணம் பண்ண ஆரம்பிக்குது. புது புது கேரக்டர் வராங்க. சில சம்பவங்கள் திரைக்கதையை ஸ்பீடாக்குது. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொலையிலையும் சரி, பிற்பாதி கதையிலையும் சரி, நிறைய லாஜிக் மீறல் இருந்துச்சு. அவ்வளவு பில்டப்பாக சுனிலை காட்டுறாங்க. ஆனால் அவர் ஏன் அப்படி மாறினாரு, எதுக்காக இவ்வளவு கொலைகளை பண்ணாருன்றதுக்கான வலுவான காரணம் கதையில் கடைசி வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஜெயிலர் படத்தில் காமெடி ஹீரோவாக மிரட்டின சுனிலோட நடிப்பும் கோபமும் குடிச்சிட்டு அவர் ஆடுற டான்ஸும் செமங்க. முதல் பாதி கதையை அவர் தான் சுமக்கிறாரு. வேலை இழந்த மன அழுத்தம், மனைவியை இழந்து தவிக்கிறது, கண் பார்வை இல்லாததால் அவர் படுற வேதனை, கடைசியில் பல உண்மைகளை உணர்ந்து மிரண்டு போகிறதுன்ட்டு நடிப்பில் பாஸ்மார்க் வாங்கி இருக்காரு ஹீரோ வசந்த் ரவி. ஆனாலும் சில இடங்களில் ஓவர் ரியாக்ஷனை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஹீரோயின் அழகாக இருக்காங்க, சில சீன்களில் வந்து செத்தும் போயிடுறாங்க. இவங்களை விட பிற்பாதியில் வர அனிகா நடிப்பில் கலக்கிட்டாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர கல்யாண் படம் முழுக்க நான் கராரான ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இடைவேளைக்கு அப்புறம் வர்ற அனிகா சம்பந்தப்பட்ட காதல் கதை, அவர் காதலனாக வர்ற சுமேஷ் மூரோட நடிப்பு, அவரோட கோபம் படத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகுது. அதுதான் கதையோட முக்கியமான கருன்றதால முழுமையாக வெளியே சொல்ல முடியாது, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் சுமேஷ் மூரின் சில செயல்பாடுகள் சினிமாத்தனமாக இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு வீட்டில் நடக்குமான்ட்டு சிரிக்க வைக்குது. ஏன்பா அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமரா சரியாக இருக்காதான்ற கேள்வியும் நமக்குள்ளே வரும். அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற த்ரில்லர் காட்சிகளை பிரபு ராகவுடைய கேமரா லைவாக காட்டியிருக்கு. சுனில் சம்பந்தப்பட்ட சீன்கள்லையும் கேமரா டோன் நச்சுன்னு அமைஞ்சிருச்சு. அஜ்மலுடைய பாடல் ஓகே, பின்னணி இசை பல இடங்களில் பக்காவாக செட் ஆகி காட்சியவே மெருகேற்றி இருக்கு. படத்தோட பெரும் பகுதி ஒரு அப்பார்ட்மெண்ட். போலீஸ் விசாரணையிலேயே நகர்றது கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. சுனில் கேரக்டரும் பாதியிலேயே காணாமல் போயிடுது. அவர் செய்கிற கொலைகளுக்கும் சரியான காரணத்தை சொல்லவே இல்லை. சரி, கிளைமேக்ஸில் ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்ட்டு நினச்சா பார்ட் 2க்கு லீடு கொடுத்துட்டு படத்தை ஒரு அழுத்தம் சுவாரஸ்யமே இல்லாமல் முடிச்சிட்டாரு இயக்குனர். த்ரில்லர் கதையை விரும்புகிறவங்களுக்கு இந்திரா கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோ பெயர் இந்திரா அப்படிங்கிறதால இந்த படத்துக்கும் அதையே தலைப்பாக வச்சிருக்காங்க. இந்திரா நல்லா வந்திருக்க வேண்டிய சுமாரான த்ரில்லர் கதை.